ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க. ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஆஃபீஸராக இருப்பார். அதாவது மிலிட்டரி ஆஃபீஸர் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு போலீஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருப்பார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊருக்குள்ள ஒரு முக்கியமான ஆளை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள அந்த கேங் இருக்காங்களா அவங்கள சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த முக்கியமான அந்த ஆள் இருக்கல அவர் ரொம்ப பயந்தே போயிருப்பார். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டார்ல, அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டே இருப்பார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க, அவரை எப்படியாவது நம்ம காப்பாற்றினோம் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்களும் அவர் சொல்கிற மாதிரியே கேட்டுட்டு இருப்பாங்களா. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதை தூக்கிட்டு வந்தவங்க எல்லாரையும் முடிச்சு கட்டிட்டு இந்த ஆளை வந்துட்டு அவர் முக்கியமான ஆள் இருக்காருல்ல அவரை கூட்டிட்டு ஹீரோ வந்துருவார். ஆனால் இவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சண்டை நடந்ததில் அதில் வந்துட்டு காயமாயிடும். உடனே வந்து இப்போ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. அந்த ஆம்புலன்ஸும் வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் இருக்காங்களா அவங்க தான் டாக்டராக இருப்பாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு இவரை பார்க்கும்போது எனக்கு வந்து இறந்து போன என்னோட கணவரோட முகம் மாதிரியே இருக்கே, என் ஹஸ்பண்ட் இறந்து போன ஹஸ்பண்டோட ஃபேஸ் மாதிரி அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவரும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்பார். இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ மயக்கத்தில் ஹீரோயின் மேலே விழுந்துருவாங்க. ஒரு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கூட்டிகிட்டு வந்து அவருக்கு அந்த செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்களுக்கு வேர்த்து கூறிட்டே இருக்கும். கூட இருக்க நர்ஸுங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஹீரோயினுக்கு தொடச்சி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோயின் டாக்டராக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்பத்துலேருந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டராக இருக்கிறதுனால அவங்க லீவ் எடுக்கவே மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஹனிமூன் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இப்போ தான் டாக்டராக இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு லீவ் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டருங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லீவ் எடுத்துகிட்டு ஹனிமூன் போகிறது இல்லையா, மேரேஜுக்கு லீவ் கொடுக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகி அது சொல்கிறதே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். ஏன்னா இன்னும் யார்ட்டையும் சொல்லாமல் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க அப்படி யோசிப்பாங்களா. உடனே ஹீரோ வந்துட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணுவார். ஹீரோயின் வந்து இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நினைப்பாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நான் தூங்குறதுக்குள்ள என் வீட்டுக்காரர் நினைக்காத நாளே கிடையாது. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியிருக்கும். அதில் வந்துட்டு இவர் வந்துட்டு திரும்ப வரவே இல்ல. அங்க ஊருக்கு போனவர் தான். அப்பவே அவர் இறந்து போயிட்டாருன்ற நியூஸ் மட்டும் தான் வந்தது. அதுவும் ரொம்ப லேட்டா தான் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஹீரோயின் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாமே. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா குணமாயிடுவாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இதே மாதிரி தானே இருந்திருப்பாரு. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்கல்ல. நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் இவர மாதிரியே தான் இருப்பாரா. ஆனால் அவர் இறந்து போயிட்டார்ல, முகத்தெல்லாம் பார்க்க அதே மாதிரியே இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. ஹீரோயின் இதெல்லாம் காதில் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அதான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவர் நம்ம ஹஸ்பண்டா இல்லை இறந்து போனவரா இல்லை வேற ஒரு ஆளான்னு இப்போ ஹீரோயினுக்கும் இன்னும் புரியவே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் பேசவே இல்லை. ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க, நம்மளோட ஹஸ்பண்டாக தான் நம்மக்கிட்ட வந்து பேசியிருப்பாரு, ஏன் இன்னும் பேசாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த நர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருலடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பையனோட ஹீரோவை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டே வருவாங்க. ஒருவேளை அவராக இருந்தால் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் ஹீரோவுக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணு பேசி வச்சிருப்பாரு. அதாவது பொண்ணு வந்து பழக்கத்தில் இருக்கும், கொஞ்சம் லவ் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணு வந்து ஹீரோவுக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக வரும். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்க மாட்டார். உடனே வந்து அந்த பொண்ணு வந்து ஹீரோ மேலே சாஞ்சிட்டு இப்படி ஹக் பண்ணிட்டு அந்த ஃப்ளவர்லாம் கொடுக்குமா, அதை வாங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்துருவாரு. ஹீரோயின் கூட அந்த பையன் நிற்கிறதையும் குட்டி பையன் நிற்கிறத பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி கோவமாக வரும். டக்குன்னு என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹீரோயினை வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துப்பாரு. கூடவே அந்த குட்டி பையன் இருக்கால, அவன் என்ன நினைப்பானா, அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா அம்மா அப்பா வந்துட்டாரு, அப்பாவை போய் பார்க்கணும், வாங்க அப்பாட்ட போய் பேச போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, அவர் உன்னோட அப்பா கிடையாதுப்பா, அப்பா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்வானா, நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்பாவை நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், இதான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பேசக்கூடாதுப்பா, அம்மா என்ன சொல்லியிருக்கேன், அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வருவார், நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லுவான். அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவையே பார்த்துட்டு நின்றுட்டே இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே சரியாக இருக்க மாட்டார். அந்த ஆள் என்ன பண்ணுவார், ஹீரோயினை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுறதுக்காக வருவார். ஹீரோயின் அழகாக இருக்காங்களா, அவங்கள வந்து உடனே வந்துட்டு அழகான டாக்டராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹீரோயினை டச் பண்ண வருவார். உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. இதை பார்த்தோன்னா அந்த பையன் வந்துட்டு ஹீரோயின் வேற அப்படியே தள்ளி விட்டுட்டு இருப்பாங்களா. அந்த குட்டி பையன் வேற எங்கள் அம்மாவை விட எங்கள் அம்மா, அந்த பையன் வேற ஒரு பக்கம் அந்த மாதிரிலாம் கத்திட்டே இருப்பான். அந்த ஆள் என்ன பண்ணுவார், அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. இதெல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோ இன்னும் ஹீரோவை அப்பப்போ பார்த்துக்கிட்டே
பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ இந்த மாரி நடக்கிறது ரொம்ப தப்பு. நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ன உடனே, நான் தான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ வந்து சரியா பேஷண்ட்ட பார்க்கலன்னு சொல்லிட்டு அதாவது டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சிட்டு விட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ பார்க்குற வரைக்கும் பார்ப்பாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுவாரு, அவர போய் ஒரே அடி தான். அவரு "நீ யாருடா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு வந்து போலீஸ்காரங்க தானே. உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டுட்ட சொன்னோனே அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த ஆள வந்து இழுத்துட்டு போயிடுவாரு. அப்புறம் ஹீரோ வந்து சும்மா இல்லாம என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு பேஷண்ட்டா இருக்கவங்க கிட்ட இப்படிதான் வந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாதையா பேசுங்க. நான் உங்களுக்கு சர்ஜன் பண்ண ஒரு டாக்டர் அப்படின்ன உடனே, அதான் பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் வருஷமா வந்துட்டு நீ இந்த மாதிரி தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதாவது அவங்க பிஹேவியர் வந்து தப்பா பேசுற மாரி பேசுவாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அது குட்டி பையன வச்சுட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி பேசுவாரு. ஹீரோயினுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஹீரோ வந்து ரொம்ப திமிராவே பேசிட்டே இருப்பாரு. அதுவும் அந்த பையன பார்த்து பார்த்து ரொம்ப திமிரா பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயின முறைச்சிட்டே இருப்பாரு. ஹீரோயின் இப்ப என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தன வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப தானே மொத பார்க்குறோம். பார்க்கும்போது நீ இப்படி தான் பேசுவியா? இவ்வளோ நாளா எங்க போயிருந்த? உனக்காக நான் எவ்வளோ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்களா. "நீ எனக்காக காத்துட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன வேற பார்ப்பாரு. பார்த்துட்டு தான் "உன்னோட நடவடிக்கையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. இத்தன வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். நீ என்ன எனக்காக உண்மையாவா இருந்த? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிச்சுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "நான் எத்தன நாள் உனக்காக காத்துட்டு இருந்தேன். எதுக்காக வந்துட்டு நீ இறந்து போயிட்ட அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்தது. அத நம்பியே இத்தன வருஷமா வந்துட்டு நான் இவ்ளோ கவலையில இவ்ளோ இது மாரி இருந்தேன்னு சொல்லும்போது, இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இவர் என்ன பேசுறாரு எதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவரா ஒரு வேள ஹஸ்பண்டா இருந்தா பையன காட்டணும்னு தான் கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையன பார்க்க பார்க்க கோவப்பட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. வந்து மனசுக்குள்ள என்ன நெனைப்பாங்கன்னா, எது எப்படியோ இத்தன வருஷத்துக்கு அப்புறம் நான் எவ்வளோ நாள் வந்து கடவுள்கிட்ட அழுதுருக்கேன். என் கணவன பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு கண்ணுல காட்டுனதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். எப்படியாவது நான் உண்மைகள நான் புரிய வைப்பேன் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் நெனச்சுட்டே இருப்பாங்க. ஆனா மனசுல தான் நெனைப்பாங்க. இது வெளிய இன்னும் அவங்க சொல்லவே அவர் விடல. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவங்களோட பிஹேவியரையே தப்பா பேசிட்டு இருக்காரு. "நீ அப்படிப்பட்டவ தானே" அப்படி இப்படின்னு இத்தன வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாரி பேசும்போது எந்த பொண்ணாலயும் அத தாங்கிக்க முடியாதுல்ல. அதனால ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே பேசாம அந்த குட்டி பையன கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. இதுக்கு மேல பேச்ச வளர்க்க வேணாம். இது எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. ஆனா ஹீரோ என்ன நெனைப்பாருன்னா வந்துட்டு, அப்படியே திட்டுவாரு. பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுருவாரு. திட்டிட்டு, "இந்த பையனோட சுத்துறியே, இந்த பையனுக்கு யார் அப்பா?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். "என்ன பேச்சு பேசுற நீ? அவன் வந்துட்டு நீ தான் அவனோட பயாலஜிக்கல் ஃபாதர்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. "இந்த பையனோட அப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தன் தான். உண்மைய சொல்லு. நீ அப்படிப்பட்டவ தானே?" அப்படி இப்படின்னு கேட்கவும், "நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பேச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் கோவமே வந்துரும். ஹீரோவ அடிக்கலான்னு சொல்லிட்டு கைய ஓங்கிட்டு போயிடுவாங்க. அந்த டைம் பார்த்தா ஹீரோ வேற கைய வேற புடிச்சுப்பாரு. சுத்தி நிக்கிறவங்க எல்லாருமே ஆவுன்னா வீடியோ எடுப்பாங்கல்ல, அந்த மாரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன சொல்வாருன்னா, "என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வெளிய திரியாத. அது எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. உன் பிஹேவியர வந்து மாத்திக்கோ" அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, "பணத்துக்காக தானே இந்த மாரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. இந்தா என்னோட கார்டு. என்னோட மானம் தான் போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டையும் குடுத்துட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. இப்ப ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னா, இத்தன வருஷம் நான் உன்ன நெனச்சது, உன்ன நெனச்சு நெனச்சு நான் கவலைப்பட்டு வாழ்ந்ததெல்லாம் உனக்கு ஒரு ஜோக்கா போயிடுச்சுல்ல. இந்த மாரி நான் அசிங்கப்படுத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுவாங்க. இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, அப்படியே நிப்பான். அவனுக்கு ஒண்ணும் பாதி புரியுது, பாதி புரியல. அது பாரு பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பான். அப்புறம் மறுநாள் ஆகும். இப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த டீன் இருக்காருல்ல, அவர் வந்து வர சொல்லியிருப்பாரு ஹீரோயின. அவர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்களா? வந்தவுடனே அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என்ன டாக்டர் வேலை தான் பார்க்குறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத கேட்கல. அதாவது "நீ வந்துட்டு வொர்க்கிங் டைம்ல எதுக்காக உன்னோட குழந்தைய இங்க கூட்டிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "இது ஹாஸ்பிட்டல் தான். நான் எந்த ஒரு அஃபேரும் வச்சில்ல. நான் என் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படின்ற பட்சத்தில நான் வேலை நேரம் முடிச்சம்போது, அது குட்டி பையன் தானே, அம்மா கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவான். அதனால தான் என் பையன இங்க கூட்டிட்டு வரேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த டீன் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இந்த மாதிரி நேரத்தில வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் வந்துட்டு ஆஃபீஸா இருந்தாலும், ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அவங்க மட்டும் தான் வரணும். அவங்க குழந்தைங்களலாம் இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்கு. உனக்கு அது தெரியுமா? தெரியாதா? நீ அப்படி கூட்டிட்டு வரனால தான் இப்ப பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நீ அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்க. ஒருத்தர் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு. நீ சொல்ற. ஆனா அவரு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு. எனக்கு என்னமோ உன் மேல தான் டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். "ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என் மேல தப்பு இருந்தா நிச்சயமா நான் என் குழந்தைய கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வருவேனா?" அதாவது எல்லாரும் தப்பாவே பேசுவாங்க இப்ப ஹீரோயின. அவங்க பிஹேவியர் சரியில்லன்னு. ஏன்னா இப்ப அவரு வீட்டுக்காரே வந்துட்டு இந்த மாரி பேசிட்டு போயிட்டாரா, எல்லாருமே அத வீடியோ எடுத்து ஃபுல்லா பரப்பி விட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ்காரா இருக்கறனால எல்லாருமே அவர மதிப்பாங்க. அவரு வந்துட்டு இப்போ உன்ன வேணான்னு சொல்றாருன்னா, உன்னோட நடவடிக்கை சரியில்லன்னு தான் அவரு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது, அப்ப இன்னொருத்தன் வந்து உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னா, அத எப்படி நாங்க கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்க முடியும்? எங்கள பொறுத்தவரைக்கும் உன் புருஷனே சொல்றான்னா, அது நீ தானே தப்பு அப்படின்ற மாரி பேசுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஏன் இந்த மாரிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "உன்னால இந்த ஹாஸ்பிட்டல் பேரே வந்து கெட்டு போயிட்டுருக்கு. நீ என்ன பண்ற?" அப்படின்னா வந்துட்டு, இப்ப பெரிய அந்த ஹாஸ்பிட்டல் பூராவுமே வந்துட்டு ஹீரோ வந்து பேசினது, இவங்க 2 பேர்கிட்ட அந்த வீடியோ வந்து பரவி ரொம்ப ட்ரெண்டிங்கா போற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு எங்க ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ரொம்பவே இதா போயிட்டுருக்கு. நீ இனிமே வந்து இதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வேலை உனக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் நீ இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எனக்குன்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேர் இருக்கு.
ஸோ நீ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எவிடன்ஸோட வா, அப்புறமா வந்து நீ வேலைக்கு ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி வேலைக்கு வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். நேரம் தான் ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது அவங்க வீடும் ஹீரோவோட வீடும் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். இவங்க ஹீரோயினுக்கு அவர் வந்து சீனியராக தான் இருப்பார். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு படிச்சுட்டு டாக்டராகவும் ஆயிடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்களா, வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டில் ஹீரோவோட அம்மா இருக்காருல்ல, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரொட்டி சுடுற கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையை எடுத்துகிட்டு ஹீரோவை துரத்தி துரத்தி அடிச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ நின்று ஆச்சரியமாக அதை பார்த்துட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன திமிரு, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்க, இந்த மாதிரி வந்து அடுத்து என்ன பண்ணணும், என் வேலைக்கு போகிறத விட்டுட்டு சும்மாவா ஊர் சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விரட்டி விரட்டி அடிப்பாங்க. ஹீரோனை அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளியவே நின்றுட்டு இருப்பாங்களா. இப்போ ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் வேற ஒரு குச்சி எடுத்துப்பாரு. அவரும் வந்து ஹீரோ அடிக்கிறதுக்காக போகும்போது கதவை சாத்திட்டு போய் அடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்களா. ஹீரோனை பார்த்த உடனே என்னம்மா வேலைலாம் எப்படி போகுது, டாக்டர் அப்போ தான் சேர்ந்திருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரிம்மா அப்பா அம்மாட்ட அப்புறமா வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னோடனே கதவு வேற சாத்திப்பாரு. ஹீரோயினும் சிரிச்சுட்டே இங்கே வந்துருவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு கேட்டு போவாங்க. உடனே அவங்கள நல்ல விதமாக பேசி அனுப்பிடுவாங்க ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா இது, அவன் ஒரு வேலைக்கும் போல, ஒரு வேலை வெட்டி எதுவுமே இல்லாதவன், அவனுக்கு போய் உன்னை கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் வந்து பேசிட்டு போகிறாங்கன்னு ஹீரோயினுக்கு உடனே வெக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஹீரோவை. என்ன பண்ண முடியும், அதெல்லாம் நீ வேலை பார்க்குற, நீ டாக்டராக இருக்க, அவன் வேலையே இல்லாமல் இருக்கான், அவனுக்கு எப்படிம்மா உன்னை கட்டி கொடுக்க முடியும். அவங்க இத்தனைக்கும் சொல்கிறாங்க வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க, எங்கள் பையனுக்காக வந்துட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எதுவும் எங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது, அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஜாமான் ஜெட்டெல்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம், நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் வந்து வீடு பேருக்குல இப்போ எழுதி வைக்கிறோம், பொண்ணு மாப்பிள்ளை பேரில் வீடு எழுதி வைக்கிறோம், கார் வாங்கி கொடுக்குறோம் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் எனக்கு விருப்பமே இல்லைம்மான்ற மாதிரி அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்பாவும் அப்படி தான் பேசுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அவன் என்னோட வந்துட்டு சீனியரு, எங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லவும், போச்சா அப்போ லவ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு தெரியாமல் அவங்க 2 பேர் வந்துட்டு மேரேஜும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறேன்றவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இப்போ அந்த டீன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம், நான் போய் அவர்கிட்ட போயிட்டு பேசுகிறேன், அவர் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக அவர் மட்டும் இதெல்லாம் இல்லை, உனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தப்பானவ இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துக்கலான்னு சொல்லவும், நான் உங்களுக்கு அதை நிரூபிச்சுட்டு அப்புறமா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த குட்டி பையனுக்கு வந்து யாரை பார்க்க போகிறனோன்னு, இந்த மாதிரி அங்கிளை பார்க்க போகிறனோன்னு, அவர் ஒன்றும் அங்கிள் கிடையாது, அவர் தான் என்னோட டேடி அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லுவான். அப்போ அம்மா அந்த ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசக்கூடாது, அதெல்லாம் அந்த அங்கிளுக்கு வந்து ட்ரபிளாக இருக்கும், அப்பா வேலைக்கு போயிருக்காரு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் என்ன சொல்வான்னா, அம்மா போய் சொல்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன், கிராண்ட்பா வீட்டில் கூட அப்பாவோட ஃபோட்டோ இப்படி தான் இருந்தது, அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் அப்பாட்ட பேசினதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசுவான். உடனே அவங்க அம்மா திரும்பவும் சொல்லுவாங்க, திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தால் அந்த அங்கிளுக்கு வந்து ட்ரபிளாக இருக்கும், உனக்கு அப்பா ஊர்லேருந்து வருவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவர் சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிப்பாங்களா, பார்த்தா அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோ கூட இப்போ பழகிட்டு இருக்க அந்த ஃபியான்சி பொண்ணு, அது வந்து கதவு திறக்கும். ஓ நீயா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயினுக்கு இப்போ இது ஒரு மாதிரி இருக்கும், இது என்னடா புது சிக்கலாக இருக்குது, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்தவன் வேற ஒரு பொண்ணோட வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும் போதே அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக இந்த பையனெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வர அப்படின்ற மாதிரி கோவமாக வேற கேட்பாங்க. ஒன்று ஹீரோயினுக்கு நான் வந்து ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இப்போ வந்துருவார். இது என்ன பண்ணும் இந்த ஃபியான்சி பொண்ணு, ஹீரோயினுக்காகவே வேணும்னு ஹீரோட சட்டையை பிடிச்சி நோண்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்கும். ஹீரோவும் இந்த பொண்ணு ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காக அதே மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நேற்று நடந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி விஷயம் நடந்ததில்ல, அதனால சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு, எனக்கு அந்த வேலை ரொம்ப முக்கியம், நீங்கள் மட்டும் அது எனக்கு உண்மையாக அது மாதிரி என்ன நடந்தது அப்படின்றத சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவார். ஹீரோ தள்ளி விட்டுட்டு என்ன சொல்வார்னா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருப்ப, நான் உனக்கு ஹெல்ப் வேற பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. மாதிரி அம்மா கிட்ட பேசுறத பார்க்கும்போது அந்த குட்டி பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் வந்து என்ன கேட்பா, என் அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை கெட்டியமாக பிடிச்சிப்பான். அது ஒன்று ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பையன் அப்படி இருக்கான், அவனை வந்து வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, நான் ஒரு ஹெல்ப்புக்காக தான் உங்ககிட்ட வந்தேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ அவர் நீ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஏதாவது சொன்னார்னா வீடியோ அந்த மாதிரி அதே மாதிரியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் இப்போ பரப்பி விட்டாதானே உங்களுக்கு வேலை கிடைக்கும், அதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், ஓஹோ உனக்கு அப்போ என்னோட ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு ஆமான்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா, அப்போனா என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னுவாங்க. ஹீரோயின் என்ன கண்டிஷன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீ இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்க, இந்த மாதிரி ஒரு அழுக்கான பொண்ணு வந்துட்டு என் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு ஹீரோயினுக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கும். நீ குளிச்சுட்டு தான் வரணும்னு, நான் குளிச்சுட்டு தான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இப்போ அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்களா அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு அவங்க மேலே வந்து தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றுவாங்க. பார்க்கவே இந்த சீன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே அவங்க மேலே அப்படியே ஏதோ செடிக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி அவங்க மேலே ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் செய்யவும்
ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அங்கேயே வீட்டு வாசலே நின்று அவங்க அந்த ட்ரெஸ்ஸை இது பண்ணிவிட்டு அங்கேயே அப்படி குளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அந்த குட்டி பையனை வேறு அங்கேருந்து கூட்டு போக சொல்கிறார். அது ஒன்று தான் அவர் செஞ்ச உருப்படியான வேலை. உடனே ஒரு ஆளுங்க வந்துட்டு கொஞ்சம் சொல்லவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் கிட்ட நீ அங்கே இருந்துக்கப்பா அம்மா வேலை முடிச்சுட்டு வரணும்னு அந்த பையனும் ஊன்ட்டு போயிடுவான். அதோட அவங்கள அந்த பையனை வந்து ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்களா. இப்போ ஹீரோயினை பார்த்து வாசலே நிற்க வச்சு அவங்களுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அடிச்சு விட்டு அவங்கள நல்லா குளிக்க வச்சிருவாங்க. ஹீரோனுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹீரோயின் இப்போ வந்துருவாங்களா, அந்த பையன் இருக்கான்ல, எங்கள் அம்மாவையும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோ வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே இருப்பான். இன்னும் ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த குட்டி பையனை தூக்கி மடியில் உட்கார வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வருவாங்க. இப்போ அந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்வார். இப்போ ஒன்று ஹீரோயின் கேட்பாங்க, இந்த அளவுக்கு நான் சுத்தமான போதுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஓகே ஓகே போதும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இன்னும் இருக்கலாம் ஃபியான்சி பொண்ணு, அதுவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வேணும்னு ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையன் அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்கும், இந்த மாதிரி போய் இவளையா நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு கேட்கும்போது ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், அது ஒரு ஆக்சிடென்ட்டில் கல்யாணம் ஆனது, நான் ஒன்றும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்களே அப்படின்றதுக்காக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன்னு கேட்பாங்க, இப்போ டேக் எடுக்கலாமா, நீ வந்து அந்த மாதிரி பேசிடுறியா, எனக்கு உனக்கு எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு நீ பேசிட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது அந்த டேக் எடுக்கவே விடாது. அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோவை பிடிச்சிட்டு அங்கே நோண்டிட்டு இங்கே நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோன்னு இப்போ எவ்வளோ சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தால் சரி வராது, அவர் கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது அது கேட்கவே கேட்காது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திரும்ப வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது ஹீரோ பேச சொல்லுவாங்களா. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு இருக்குல்ல ஃபியான்சி பண்ணது என்ன பண்ணும், ஹீரோ அப்படியே தடவிக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ண வரும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்பாங்க. உடனே வந்து ஏன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு கோவம் என்ன பண்ணும், ஹீரோனோட பையனை வரைக்கும் வச்சு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோனுக்கு கோவம் வரும், குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லவும் அதுக்கு ரெண்டு இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு சாதாரண ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டு என்ன நீ வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிற அப்படி இப்படி அந்த ஃபோனை பிடிச்சி தூக்கி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுடா அப்படின்னு அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்டரை பார்க்க வருவாங்க. அந்த டீன் இருக்காருல்ல, அவரை பார்க்க வரவும் அந்த வீடியோவை காட்டுவாங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு ஹீரோ பேசியிருப்பாரு. வீடியோவில் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவார். இந்த டீன் எல்லாத்தையும் பார்த்துருவார். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோன்னு திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. எதுக்காகனா ஹீரோயின் என்ன கேட்பாருனா, நீ இன்னும் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறியான்னு ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான வீடியோ, இதை நீயா ரெடி பண்ணிட்டு வந்திருக்க, இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லவும் இல்லை இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. அந்த நேரம் போது இது ஃபேக்கானது அப்படின்றத ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு சொல்கிறா அப்படின்ற மாதிரி இந்த டீன் சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த பொண்ணு வேறு அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும். ஹீரோயின் கிட்ட சொல்லும், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, இவங்க சொல்கிறது வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த டீன் வந்து அவங்கள தான் நம்புவார். ஏன்னா ஹீரோ மேலே தான் அவங்களுக்கு இதாக இருக்குது, அவங்களுக்கு கட்டிக்க போகிற இவங்க வசதியானவங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறார தவிர்த்து ஹீரோயின் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க, இந்த வீடியோ வந்து உண்மையானது தான், அது இப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் அவங்க நம்பவே மாட்டாங்க. பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துருவார். ஹீரோ வந்த உடனே இப்போ அந்த டாக்டர் இருக்கார்ல, அந்த டீன் உடனே ஏஞ்சின்னுட்டுவார். நீங்கள் வந்துட்டீங்களா, நேர்லேயே வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப இவ்வளோ ரிச்சஸ்ட் மேனு, நீங்கள் நேரில் வந்தது எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ வந்து சொல்லுவார், உடனே இந்த பொண்ணை வேற பார்ப்பார், அந்த ஃபியான்சி பொண்ணை வந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடும். உடனே ஹீரோ கையை பிடிச்சி ரொம்ப கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரா. உடனே இந்த டீன் என்ன சொல்வாருன்னா, இந்த வீடியோ வந்து ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படின்றது தான் இப்போ பிரச்சனைன்னு சொல்லும்போது இந்த வீடியோ வந்து ஃபேக் ஆனது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. அதை கேட்டோன்னே அந்த டாக்டர் சும்மா இல்லாமல் ஹீரோனை வேற பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. சொல்லிட்டு எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிடுவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, இது உண்மையிலேயே ஃபேக்கான வீடியோவான்னு ஹீரோயினே கேட்பாங்களா. உடனே இது ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லணும்னா, இவ்வளோ மாதிரி பொண்ணுங்க வந்து டாக்டராக இருக்கிறதே வந்து டாக்டருங்களுக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். உடனே அந்த டீன் இருக்காருல்ல, உடனே என்ன சொல்வார், நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இவங்க இனிமேல் டாக்டராக இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே அவங்க வேலை பார்க்காத முடியாத அளவுக்கு நான் அவங்க மேலே ரிப்போர்ட் கொடுத்துட்றேன், அவங்கள வந்து ஃபுல்லாக அந்த வேலையை விட்டு நான் சுத்தமாக காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவாக தான் சொல்வார், ஆமாம் இவங்க டாக்டராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவர் என்ன பண்ணுவார், நீ இனிமேல் டாக்டராக இருக்க முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது, வேறு எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டீன். உன்னை ஹீரோயின் கேட்பாங்க, நீ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க, அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க, இதெல்லாம் வந்துட்டு சரின்னு உனக்கு மனசுக்கு படுதா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. பார்த்தோன்னே ஹீரோயின் இந்த மாதிரி கேட்குறாங்களா. அப்போ ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பார். அது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர்கிட்ட பேசுவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்தை வந்து அப்போ தான் சொல்வார். என்னப்பா சொல்கிற, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவரும் கேட்பாரு. ஆமாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். என்னடா நீ இப்போ தான் வந்திருக்க அதுக்குள்ளே ஊருக்கு போகணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பாரு. அவர் என்ன சொல்வார்னா, என் ஒய்ஃபை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், எனக்கு வந்து இங்கே இருக்க அந்த அளவுக்கு வேலையில் கவனம் செலுத்த முடியல, அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நான் ஒரு 2 வருஷத்துலேயே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நான் அதாவது ரிட்டையர்மெண்ட்டை வாண்டடாக வாங்கிட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்பார், என்னடா சொல்கிற, இந்த வயசில் ரிட்டையர்மெண்ட்டுன்னு கேட்கணும்னு நினைக்கிறியே, அந்தளவுக்கு ஒய்ஃபை நேசிக்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார்.
இப்பதான் இந்த 2 வருஷம் முடியும். நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அப்ப ஃப்ரெண்ட் வந்து சொல்வாரு, "நீ வந்துட்டு நல்ல வேலை பார்க்கணும்டா. இப்பவே வந்துட்டு கல்யாணம், காதல் இப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம செட்டில் ஆகணும்ல." அப்படி இப்படின்னு சொல்லவும் வந்துட்டு, "நீ என்னடா இப்படியே சொல்லிட்டு இருக்க? நான் போய் என் ஒய்ஃப பார்க்க போறேன்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதோட 2 வருஷமும் முடிஞ்சிரும். 2 வருஷம் முடிஞ்ச உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயின பார்க்கறதுக்காக ஆசையா வருவாரு. அவருக்கு ரொம்ப ஹீரோயின ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதோட 2 வருஷத்துக்கு அப்புறமா வரலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி நின்னுட்டு இருப்பாரு. ஆனா வந்துட்டு அப்பவும் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை வரும். சரின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்ப மொத்தம் 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்பவாது ஹீரோயின பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வருவாரா. ஊருக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு அதுக்குள்ள குழந்தை பொறந்திருக்கும். இந்த பையன வந்து வீட்ல வேலை பார்க்குறவங்க அவங்க டாக்டரா இருக்கனால இந்த பையன பார்க்கறதுக்காக ஒரு லேடிய வீட்ல வச்சிருப்பாங்க. அவங்கள வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பையன கூட்டிட்டு அந்த லேடி இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது ஹீரோயின் பேர சொல்லிட்டு, "அம்மா அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாப்பா. நான் மறந்தே போயிட்டேன். நீ இங்கேயே இரு. நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போவாங்களா. உடனே வந்து அந்த குட்டி பையன் வந்துட்டு, "அங்கேயே நான் வெயிட் பண்றேன்னு" சொல்லிட்டு அங்க படி இருக்கும். அங்கேயே உட்காந்துப்பான். இப்ப ஹீரோ வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "உங்க அம்மா பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கேட்பாரு. உடனே அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவோட பேர சொல்லுவா. அதாவது அந்த ஹீரோயினோட பேர சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து இப்ப வரும்போது எப்படி இருப்பாருன்னா, பொக்கேலாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸா அவங்கள பார்க்கணுன்றதுக்காக சொல்லாம கொள்ளாம வந்துட்டு இருக்காரு. 4 வருஷமா வந்து இவங்க வந்து ஃபோன் கால் பேசியிருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனா அது மாரி எதுவுமே அவங்க கான்டாக்ட்டே இல்லாத மாரி தான் இருந்திருப்பாங்க. ஹீரோனுக்கும் இவர் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனா பேச்சுவார்த்தையே இல்ல அவங்க 2 பேருக்குள்ள. அதாவது மிலிட்டரிக்கு அப்படிலாம் போனா வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. பேச முடியாதுல்ல. அந்த மாரி தான் ஹீரோனும் இருந்துட்டே இருப்பாங்க. ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ ஆசையா ஊருக்கு வந்திருக்காரு. சர்ப்ரைஸா ஹீரோயின பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பையன் கிட்ட பேர கேட்கவும் அவங்க அம்மா பேரு ஹீரோயின் பேர சொல்லிட்டான். அப்படின்னோனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். "உனக்கு என்ன வயசாகுது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, "எனக்கு 2 வயசு ஆகுது." அப்படின்ற மாரி அந்த குட்டி பையன் சொல்லுவான். "உனக்கு 2 வயசு ஆகுதா?" அப்படின்னோனே இப்ப ஹீரோ எப்படி யோசிப்பாருன்னா, "நான் ஊருக்கு போய் 4 வருஷம் ஆகுது. அவளுக்கு 2 வயசுல குழந்தை இருக்குன்னா, அப்ப அவ என்ன ஏமாத்திட்டு வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால தான் அவளுக்கு 2 வயசுல குழந்தை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே வாங்கிட்டு வந்த அந்த பொக்கேவெல்லாம் அங்கேயே கீழே போட்டுருவாரு. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்திருக்கவே மாட்டாரு. அப்படியே கிளம்பி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நம்மள ஏமாத்திட்டு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டால, நம்ம இருக்கிற அவருக்கு வாழ்க்கையே வெறுத்த மாரி இருந்திருக்கும். உடனே டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாரு, அவர் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்த மாரியே கணக்கு காட்டியிருப்பாரு. அதாவது அவங்க பேரண்ட்ஸுக்கும், அவங்க ஒய்ஃப்க்கும் அந்த மாரி சொல்லிட்டு அவர் திரும்ப வேலைக்கே போய் அங்க ஜாயின் பண்ணி அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஊருக்கு வந்திருக்காரு. இப்ப அவருக்கு ஹீரோயின் மேல உள்ள கோவம் எல்லாமே தன்னை ஏமாத்திட்டு அவ வந்து இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு, குழந்தை பெத்துட்டு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் அவர் வாழ்க்கைய முடிச்ச மாரி எல்லாரையும் நம்ப வைக்கிற மாரி இந்த மாரி பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "இந்த மாதிரி பண்றது உனக்கு நல்லா இருக்கான்னு?" சொல்லிட்டு கேட்டாங்கல்ல. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "அந்த கேள்விய நான் கேட்கணும். இத்தன வருஷமா என்ன நம்மளுக்குள்ள நடந்தது? யார் யாருக்கு துரோகம் பண்ணா?" அப்படின்ற மாரி கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "நீ ஏன் என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறன்றது எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, "என்ன நீ வெறுக்கிற, அதையும் என்னால தாங்க முடியல. இப்ப இந்த வேலை கூட எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல, அதுவும் என்னால சுத்தமா தாங்கவே முடியல. இந்த வேலைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன், என்ன ஏதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ்வளோ சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட இரக்கமே படமாட்டாரு. "உனக்கு இந்த வேலையே இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அவருக்கு இன்னும் இன்னும் கோவம் வரும். உடனே ஹீரோ நினைப்பாங்க, "இதுக்கு மேல பேசுறதே வேஸ்ட்டு. பேசாம நம்ம திங்ஸ் எல்லாம் இங்க பேக் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட மாமனார், மாமியார் இருக்காங்கல்ல, அதாவது ஹீரோவோட அப்பா, அம்மா அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஹீரோயின விசாரிப்பாங்க. அந்த குட்டி பையன பத்தியும் விசாரிப்பாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இன்னும் 2 நாள்ல வந்துட்டு எங்களோட அந்த அனிவர்சரி இருக்குல்ல, அது வருதும்மா. அதனால கண்டிப்பா நீ அந்த குட்டி பையன கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து, "சரிம்மா வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா அப்படின்னு தான் அவங்க 2 பேர்ட்டயுமே பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க 2 பேருமே ஹீரோயின் மேல அவ்ளோ பிரியமா இருக்காங்க. ஹீரோவோட அப்பா, அம்மா. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா, "நீ இன்னும் உயிரோட தான் இருக்க அப்படின்ற விஷயத்த நீ ஏன் உன் அப்பா, அம்மா கிட்ட கூட மறைச்சு வச்சிருக்க? என் மேல உனக்கு என்ன கோவம்? என்ன நீ வெறுக்கிற? சரி ஓகே. ஆனா உன் அப்பா, அம்மா உன்ன எவ்வளோ நேசிச்சாங்க? நீ உயிரோட இருக்க, நீ திரும்ப வந்திருக்கன்றத ஏன் நீ அவங்கள்ட்ட கூட நீ சொல்லாம இந்த மாதிரி அவங்களையும் ஃபூல் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருத்தப்படுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது, அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து பேசுவாரு. "என்னாச்சு? என்னென்னமோ நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, "இந்த மாரி சில பிரச்சனைகள் இருக்கு. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து இப்ப வந்திருக்காருன்ன உடனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "என்னன்னு தெரியல. அவரு கொஞ்சம் வெறுக்கிற மாரி பேசுறாரு. அவர் உயிரோட இருக்கிறது எனக்கு பெரிய அதிர்ச்சியா, ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த மாரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அதுக்கும் உன்னோட வேலைக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக வேலைய விட்டு போகணும்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருக்கும்போது, "இல்ல சூழ்நிலை அப்படி இருக்கனால இப்ப நான் வேலைய விட்டு போறேன்." அப்படின்ற மாரி அவங்க ஹீரோயின் வந்து சொல்லுவாங்களா. அப்போ உடனே இவரு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஹீரோயினோட கைய புடிச்சு ஆறுதலா பேசுவாரு. "நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்வாரு. "நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. டக்குனு இவர் கைய பிடிச்சவர் என்ன சொல்வாருன்னா, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு" சொல்வாரு. என்னன்னு ஹீரோயின் கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ எப்ப இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தியோ, அப்பவே வந்து உன் புருஷன் வந்து இறந்துட்டாரு." அப்படின்ற மாரி தான் அப்பத்துலேருந்தே அந்த இறந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல. "அப்பத்துலேருந்தே நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். உன்ன எனக்கு புடிச்சிருக்கு. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. நீ வந்து கொஞ்சம் கூட என்ன வந்து யோசிக்கவே மாட்டேங்கிற.
எனக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம்ல. நான் உன்ன இவ்வளோ நாளா கேட்டுட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி ரொம்ப தன்மையாவே கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இப்ப என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒரு இதுல இல்லாம இருக்காங்க. அதோட இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவும் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்காங்கல்ல 2 பேரும் அங்க அந்த இடத்துல வந்துருவாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கறத பார்ப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "உனக்கு வேணா டிவோர்ஸ் அவன் வந்து புடிக்கலன்னு சொல்றான். அவனும் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அப்படின்ற பட்சத்துல நீ விவாகரத்து ஆயிட்டேன்னா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு அந்த வாய்ப்ப குடுப்பியா?" அப்படின்ற மாரி இவரு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் அவரே பார்த்துட்டே இருப்பாங்களா, இந்த நேரத்துல அந்த ஃபியான்சி பொண்ணு வேணும்னே ஹீரோ இத பார்க்கணும்னு கூட்டிட்டு வரும். ஹீரோ வந்தவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கைய இன்னொருத்தர் புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கார்ல, அவர் மேல செம்ம கோவம் வரும். என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே அவன் கைய புடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவ்ளோ கோவம் வரும். உடனே இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும்னா, "ஓ! நீங்க 2 பேரு தான் அந்த ஜோடியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தப்பா பேச ஆரம்பிச்சுரும். இந்த ஹாஸ்பிட்டல்லயே உனக்கான ஆள் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இவன் தானா அது? அப்படின்ற மாரிலாம் இஷ்டத்துக்கும் பேசும். இருக்கும்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்ப போவாங்களா, உடனே ஹீரோ வந்து கிளம்ப விட மாட்டாரு. அந்த ஃபியான்சி பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வந்து அசிங்கமா ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கும். உடனே ஹீரோ கேட்பாரு, "உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். நீ நெனச்ச மாரிலாம் நடந்துட்டு இருக்கல" அப்படின்ற மாரிலாம் பேசுவாரா. உடனே இப்ப தான் இவரு பார்க்குறாரு, இவர் தான் அவனோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் பார்ப்பாரு. ஏற்கனவே இவரால தான் பல பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்றதும் அவருக்கு இப்ப நல்லாவே தெரியும். உடனே அவர் என்ன சொல்லுவாரு, "நீ கிளம்புமா" அப்படின்ற மாரி ஹீரோயின்ட்ட சொல்லுவாரு. அவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ விடாம கைய பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணுவாரு. ஹீரோட அதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட். அவர் வந்து எவ்வளோ சொல்லுவாரா, கேட்க மாட்டாரு. உடனே அவருக்கு கோவம் வந்து அந்த ஃப்ரெண்ட் டாக்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோவ போட்டு ஒரு அடிய போட்டுருவாரு. அடிய போட்ட உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, திரும்ப அவர அடிக்கணும் அப்படின்றதுக்காக வருவாரா, ஹீரோயின் வந்து "போதும் நிறுத்து. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இந்த வேலை என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். இப்ப என்னோட வேலை என்னை விட்டு போயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு எந்த இதுவும் நீ பண்றத என்னால தாங்கிக்கவே முடியாது. இங்கேருந்து கிளம்பு" அப்படின்ற மாரி அவங்களையும் சொல்லிட்டு அவங்களும் கோவமா போயிடுவாங்க. ஃப்ரெண்ட் டாக்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கூட்டிட்டு வருவாரு. "இப்ப நீ வீட்டுக்கு போ. நல்ல ரெஸ்ட் எடு. எதா இருந்தாலும் நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினும் கிளம்பலாம்னு நெனைப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த டாக்டருக்கு அந்த டீன் கால் பண்ணிடுவாரு. கால் பண்ணவரு, "உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஹீரோவ நீ அடிச்சிருப்பன்னு" கேட்கவும், "நான் வேணும்னே அந்த மாரிலாம் பண்ணல. இங்க ஒரு பிரச்சனைன்னு" சொல்லும்போது, "1000 இருக்கட்டும். நீ எப்படி அவர வந்துட்டு அடிக்கலாம்? எனக்கு ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. உன்ன டிஸ்மிஸ் பண்ண சொல்றாங்க. உடனே வந்து என்ன வந்து நேர்ல பாருன்னு" சொல்லவும், என்னடா இது தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவரு என்ன சொல்வாருன்னா, "அத பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காத. நான் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவனமா வீட்டுக்கு போயிட்டு நீ ரெஸ்ட் எடு. நான் போய் டீன பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவர் அங்கருந்து போவாரு. ஹீரோயினுக்கு நம்மளால தானே இவருக்கு வேற பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படி வேற கவலைப்படுவாங்க. யோசிச்சுட்டு நின்னுட்டே இருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. "நீ என்னதான் உன் மனசுல நெனச்சிட்டு இருக்க?" அவருக்கு என்னமோ ஹீரோயின பார்த்தாலே பிடிக்கல, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு. அவர் ஆரம்பத்துல ஊருக்கு வரும்போது சொல்லும்போதே அவருக்கு பிடிக்காம தான் இருந்தது. இப்ப ஹீரோயினால ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாருன்னோன ஹீரோயின வந்து திட்டுவாரு. உடனே ஹீரோயின், "எதுக்காக இப்ப நீ சம்மந்தம் இல்லாம பேசும்போது நீ யாரு என்னன்னு கேட்கும்போது, நான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவன் உன்ன எவ்ளோ நேசிச்சான் தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "என்னய்யா எந்த அளவுக்கு நேசிக்கிறவனா இந்த மாரிலாம் என்ன கஷ்டப்படுத்துவான்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. "ஆமா, நீ பண்ண வேலைக்கு யாரா இருந்தாலும் அப்படித்தானே கோவப்படுவாங்கன்னு" அந்த ஆள் சொல்வாரு. "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. "ஆமா, அந்த கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல அவன் ஊருக்கு வரதா இருந்தான். அதுக்கப்புறம் அவனால வர முடியல. அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஊருக்கு வந்தான். வந்தோனே உன் பையன பார்த்தான். அவனுக்கு அப்ப 2 வயசுன்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்ற மாரி இவரு கேட்பாரு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஹீரோ போய் அங்க சொல்லிட்டார்ல. இவர் ஃப்ரெண்டு கேட்கவும் இப்பதான் ஹீரோயினுக்கு புரியும். ஏன்னா அன்னைக்கு நடந்த விஷயத்த அதுக்கப்புறம் ஹீரோ கேட்டுட்டு போனார்ல. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் வருவாங்க. இந்த பையன் அங்க உட்கார்ந்திருப்பானா, அப்ப வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு, "இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்வான், "ஒரு அங்கிள் வந்தாரு. அந்த அங்கிள் வந்தோனே என்னோட வயசு என்னன்னு கேட்டாரு. நான் 2 வயசுன்னு சொன்னேன். நான் எவ்ளோ அறிவாளி பார்த்தீங்களா?" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவான். அப்ப அந்த பையனுக்கு 4 வயசு தான் ஆயிட்டுருக்கும். ஆனா அவன் 2 வயசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அவன் குட்டி பையன் தானே. அந்த மாரி சொல்லவும் ஹீரோயினுக்கு இப்ப தான் விஷயமே புரியும். அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த பையனுக்கு வந்து 2 வயசுன்னு நெனச்சுட்டு தப்பா புரிஞ்சுகிட்டு தான் என் மேல இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்கானா? இப்ப தான் அவன் ஏன் என்னை வெறுக்கிறான்ற காரணமே எனக்கு தெரியுது. இத உடனே அவன்ட்ட நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனப்பாங்க. போய் அவர்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இவருக்கு எந்த பதிலும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு வேக வேகமா ஹீரோவ பார்க்க போவாங்க. அங்க பார்த்தோன்னா ஹீரோ வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரா. அப்ப அந்த பொண்ணு கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவருக்கு கோவமா தான் வரும். ஹீரோயினுக்காக தான் அவர் வெறுப்பேத்துற மாரி நடந்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு, "அவள நீங்க சீக்கிரமாவே டிவோர்ஸ் பண்ணணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். "அதுக்கு என்ன அவசரம்? அதெல்லாம் நேரம் வரும்போது நடக்கும்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. கரெக்ட்டா ஹீரோயின் வந்துருவாங்களா, வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசலாம்னு ஆரம்பிக்கும்போது, "என்ன தைரியம் இருந்தா அவன வச்சு என்ன அடிக்க வைக்கிறல்ல நீ" அப்படின்ற மாரி ஹீரோ இன்னும் கொஞ்சம் கோவமாயிடுவாரு. உடனே ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க, "நீங்க தான் தப்பா பேசுனீங்க. அதனால தான் அவர் என்னோட சீனியர். அவ அப்படி நடந்துக்கிட்டாரு" அப்படின்னு சொல்லும்போது, "இருக்கட்டும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "நான் இப்போ உன்கிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல" அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க, "நான் உங்ககிட்ட பேசணும்னு" சொல்லும்போது கேட்க மாட்டாரு. வேணும்னே ஹீரோயின வெறுப்பேத்துறதுக்காக சாப்பாடு எடுத்து இவ்வளோ நேரம் ஃபியான்சி பொண்ணுகிட்டயும் நல்லாவே பேசியிருக்க மாட்டாரு. ஹீரோயின பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஊட்டி விடுற மாரி, நல்லா பேசுற மாரி பண்ணுவாரு. அந்த லூசும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்படி இருக்கிற மாரி அது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். உடனே ஹீரோயின் இதுக்கு மேல இங்க நிக்கிறது வேஸ்ட் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. ஆமா, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஃபியான்சி பொண்ணு வேக வேகமா சுடுதண்ணி எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊத்தி விட்டுரும். அந்த ஹீரோயின் யோசிக்கிற டைம்லயே. அப்போ உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அந்த பொண்ணு ஹீரோயின் வேற துடிச்சிட்டு நிப்பாங்களா, "அச்சச்சோ! ரொம்ப எரியுதா? தெரியாம ஊத்திட்டேன். சாரி. நான் ஏதோ டஸ்ட்பின்ல ஊத்துறேன்னு நெனச்சு ஊத்திட்டேன்ற" மாரி இது கேஷுவலா பேசிட்டு உட்காந்துக்கும். ஹீரோக்கா இது மேல கோவப்படுறதா, இவன் மேல கோவப்படுறதானே தெரியாது. உடனே அவர் பாட்டுக்கு வேகமா போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் அந்த காயத்துல கூட என்ன நெனைப்பாங்க, ஹீரோ கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
வேக வேகமாக அவர் பின்னாடியே ஓடி வருவாங்க. ஹீரோயின் பின்னாடி வர்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இவர் வேற கோச்சிட்டு போயிட்டாருன்னு நினச்சிட்டு இந்த ஃபியான்சி எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அது யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கும். இந்த இடத்துல ஹீரோயின் வருவாங்களா, வந்த உடனே இவர் என்ன பண்ணுவார், அவங்கள பேசவே விடாமல் அவங்கள அப்படியே கிஸ் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் தரன்னு இழுத்துட்டு வந்து அவங்க கூட தப்பாகவும் நடந்துப்பார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. அதாவது அவர் வீட்டுக்காரர் தானே, அவங்க வந்து கெஸ் பண்ணுறாங்க, நம்ம கூட இருக்கிறது அவங்க சந்தோஷமாக நினைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். வந்து கேட்பாரு, அவனுக்காக வந்து என்ன வந்துட்டு நீ அந்த இடத்துல அவனை உயர்த்தி பேசி என்ன வந்து அந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசிட்டல அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு இப்போவும் இன்னும் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இப்போ என்ன திரும்பவும் ஹீரோன் கிட்ட தப்பாகவும் நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோன்கிட்ட சொல்வார், உன்னோட லவ் வந்து இவ்வளோ சீப்பாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி தான் நீ வேலை பண்ணிட்டு இருக்கல, இதுதான் உனக்கான தண்டனைன்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ அவங்க திரும்பவும் கேட்பாங்க, எதுக்காக வந்துட்டு நீ உயிரோடு இருக்கும் போது இறந்துட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு நியூஸ் சொன்னேன், என்னால் அது அந்த நேரத்தில் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டார். சொல்வாருன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பணத்தை தூக்கி போடுவார். ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அப்போ அவர் சொல்வார், இன்னொரு வார்த்தையும் சொல்வார், என்னன்னா நீ வந்துட்டு இந்த மாதிரி பணத்துக்காக தான் தப்பான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, அது என் பேர் தான் கெட்டு போகுது, அதனால இந்த பணம் பத்தலாம்னு வச்சுக்கோ, இந்த கார்டை வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவார். ஹீரோயின் இப்போ என்ன திரும்ப நினைப்பாங்க, உன் மேலே வச்சிருந்த கொஞ்சம் நெஞ்சு பிரியமும் இந்த இடத்தோட நான் அதை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசால வெறுத்தே போயிடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த குட்டி பையன் வந்து கால் பண்ணுவான், அம்மா எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி கத்தி கத்தி பேசிகிட்டே இருப்பான். ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்னை மிஸ் பண்ணேன்றவனு ரெண்டு பேரும் அப்படி சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கிராண்ட்பாக்கு வந்து பர்த்டே அந்த அனிவர்சரி எல்லாம் வருதுல, அதுக்காக வந்துட்டு நான் கிராண்ட்பா வீட்டில் போய் இன்றைக்கி தங்கிக்கிட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதாவது ஹீரோட அப்பா அம்மா வீட்டில். சரிப்பா நீ அங்கே ஏறி அம்மா வரும்போது கிஃப்ட்டும் வந்து உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லவும் அவனு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கவலையா, என்னதான் ஹீரோயின் கிட்ட எவ்வளோ கோவப்பட்டாலும் திரும்ப ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரொம்ப கவலைப்படுவார். என்னதான் இருந்தாலும் என்னால் அவளை மறக்கவே முடியல, அவள் எப்படி எனக்கு துரோகம் பண்ணான்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவார். ஆனாலும் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனசே இல்லை, பேசாமல் அவள் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அவளை ஏற்றுக்கலான் இருக்கேன்ற மாதிரி சொல்வார். உன்னை ஃப்ரெண்டு இருக்கார்ல, உனக்கு எப்படிடா இப்படிலாம் மனசு வருது, இந்த மாதிரி உன்னை ஏமாத்திருக்கா, சீட் பண்ணியிருக்கா, எப்படி நீ அவ்வளோ சீக்கிரத்தில் அவளை நீ மன்னிப்ப, நீ என்ன மனுஷன் தானடா, உனக்குலாம் கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா ஹீரோயின் கிட்ட அவ்வளோ கோவப்படுறாரு, ஆனால் அவரால் அவங்கள மறக்கவே முடியல. எப்படியோ திரும்ப ஹீரோயின் கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஆசைப்படுறாரு. ஃப்ரெண்டு சுத்தமாக ஒத்துக்கிற மாதிரியே தெரியல அதுக்கு. அப்படின்னா வந்துட்டு இப்போ மறுநாள் வந்துட்டு அவங்க மாமனார் மாமியாருக்கு பிறந்த நாள் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க ஹீரோயின். வந்த உடனே அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டு பேசுவாங்க, மகனை நினச்சி கவலைப்பட்டு பேசுவாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு பேசவும் ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அவர் வந்து இறந்து போகலை, அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, என்னது அவன் உயிரோட இருக்கிறத நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒவ்வொன்று பேசுவாங்க. ரொம்ப ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம இதுக்கப்புறம் அவனை நினைக்கிறதா என்னன்னு தெரியல, ஆனால் உண்மையை அவனுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் வர போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு வந்துட்டு இப்போதைக்கு அவனுக்கு 6 வயசு ஆகுது, அவன் நம்மளோட பிள்ளை தான், அவன் உன்னோட பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜை வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துருவாரு. ஆனாலும் ஹீரோ கிட்ட பார்த்துட்டா அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபோட சேர்றது அவருக்கு பிடிக்கவே இல்லை, அதனால டெலிட் பண்ணிடுவார். ஹீரோயின் மெசேஜ் போட்டுட்டோம்ல, கண்டிப்பாக மெசேஜ் பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் எல்லாரும் இருந்துகிட்டே இருப்பாங்களா, இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வேற இப்படி சொல்கிறாங்க, நான் ஹீரோ உயிரோட தான் இருக்கேன், நான் பார்த்தோன்னே எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோனோட அம்மாவே கேட்பாங்க, என்னடி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, என்னை மன்னிச்சிருங்க, ஒரு சூழ்நிலையால் வந்துட்டு நான் வந்துட்டு இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நியூஸை வந்து பரப்ப வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து நிற்பாரா. உடனே அவங்க ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, வேகமாக வந்து அவங்க ஹீரோ போட்டு அடின்னு போட்டு அடிப்பாங்க. உனக்கு என்ன தைரியம், உயிரோடு இருந்துக்கிட்டே செத்துட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் எவ்வளோ நாள் அப்படி பரப்பி விட்டுட்டு நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன்னு அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, போட்டு அடின்னு பையனை போட்டு அடிப்பாங்க. அப்பாவும் அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மொத்துனதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில் ஹீரோக்கு நெத்தியில் கண்ணத்துலலாம் காயமாயிடும். அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கலாம், பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டுட்டு ஹீரோயின் அந்த குட்டி பையன் 3 பேரும் அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து கேட்பாங்க, மெசேஜ் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன மெசேஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க, அப்போ இவர் மெசேஜை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு எப்போவே வந்துட்டு வேலைக்கு எப்போ போனோன்னு அப்போவே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு, ஆனால் எங்கள் மருமகளை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. என் மகன் தான், ஒவ்வொரு வீட்லேயும் மகன் இருந்தால் மகன் வந்து அப்பா அம்மாவை பார்த்துப்பாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து கல்யாணம் நாங்கள் பையனுக்கு பண்ணி வச்சதுக்கப்புறமா எங்கள் பையன் இறந்துட்டான்ற நியூஸ் மட்டும் தான் எங்களுக்கு வந்துச்சு. இத்தனை வருஷமாக வந்து எங்கள் பையன் எங்களுக்கு இல்லாத ஒரே பையனாக போயிட்டான், ஆனால் எங்கள் மருமக வந்து ரொம்ப தங்கமானவ, எங்கள் மகனை விட எங்கள் மருமகளை தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவள் எங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறா தெரியுமா, எங்களை எப்படி பார்த்துக்கிறா தெரியுமா, அவள் எங்களுக்கு மருமக கிடையாது, அவள் எங்களுக்கு மக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுவாங்க. இப்போ எல்லார் முன்னாடியும் அவங்க அப்பா அம்மா இப்படி பேசும்போது தான் ஹீரோவுக்கு புரியும், ஹீரோயின் வந்துட்டு அப்போ அவள்
தப்பானவ கிடையாதா? அவளுக்கு கல்யாணம்லாம் எதுவும் நடக்கல போல இருக்கு. நம்ம அப்பா, அம்மாவ பார்த்துக்கிட்டு அவங்க கூட தான் அவ இவ்வளோ நாளா இருந்திருக்கா அப்படின்ற விஷயமே இந்த இவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரியவே வரும். உடனே அவருக்கே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, "என் மகன் இல்லாட்டி கூட நாங்க இருந்துருவோம். ஆனா எங்க மருமக இல்லாட்டி எங்களால எதுவுமே பண்ண முடியாது. நாங்களே கூட கேட்டோம் உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ வேணான்னு மறுத்துட்டா. அவ அப்படிப்பட்ட பொண்ணு. அவளுக்காக எங்க வீட்டு பத்திரம், எங்க வீட்டோட எல்லாமே எங்க மருமக பேர்ல தான் நாங்க எழுதி வச்சுட்டோம். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், வருத்தமாவும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கோவப்படுவாங்க. சொல்லுவாங்கன்னா ஹீரோயின் கிட்ட, "இத்தன வருஷம் அவன் உயிரோட இருந்திருக்கான். உன்ன வேணும்னே அவாய்ட் பண்ணியிருக்கான். இறந்து போன மாரி இருந்திருக்கான் அப்படின்னா, அவனுக்கு உன்ன பிடிக்காம தானே இப்படிலாம் பண்ணிட்டான். உன் வாழ்க்கையில அவன் விளையாடி இருக்கான்ல. இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில வேணுமா?" அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க. "நீ ஏம்மா புதுசு புதுசா ஆரம்பிக்கிற? எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. எனக்கு அந்த ஃபியான்சி பொண்ணு வேற வந்திருக்கும். வந்தவுடனே ஹீரோயின பார்த்தவுடனே, "இன்னும் எப்படித்தான் நீ இந்த மாரிலாம் இருந்துட்டு இருக்கியோ?" அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஆனா அந்த பொண்ண வந்துட்டு அவங்க ஹீரோனோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப திமிராவே இங்க சுத்திட்டே இருந்திருக்கும். ஆனா ஹீரோவோட அப்பா, அம்மா இந்த மாதிரி இந்த பொண்ண நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, அதுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. எப்புட்றா இப்ப இவள கழட்டி விட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு இது பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கும். இப்ப டோட்டலா ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஹீரோயினுக்கு இப்ப புரிஞ்சுப்பாரு. நம்ம மேல தான் தப்பு. அவ மேல எந்த தப்புமே இல்ல. நம்ம தான் அவள தண்டிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சிரும். இந்த நேரம் பார்த்து ஹீரோ குட்டி பையன் இருக்கான்ல, அவன் வந்து பாத்ரூம் போணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், ஹீரோயின் வந்து கூட்டிட்டு போலான்னு நினைக்கும்போது, ஹீரோ வந்துட்டு வந்துட்டு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின கூட்டிட்டு வருவாரு. உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஹீரோயின் என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ பேசுறத நான் கேட்க தயாரா இல்லன்னு சொல்லும்போது, உடனே கிஸ் பண்ணா சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போவாரு. புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கு ஹீரோவும் எவ்வளோ சொல்வாரு, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல தான் தப்பு. இப்ப தான் எனக்கு எல்லாமே தெரியுது. அதாவது நம்ம பையன் அப்படின்றது எனக்கு இப்ப தான் புரியுது. நீ உன்ன பத்தி அப்பா, அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்ற மாரிலாம் சொல்வாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, என்ன பத்தி நான் எப்படிப்பட்டவ அப்படின்றத பத்தி ஊர் முழுக்க உங்க அப்பா, அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுதுல்ல. அவங்க என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்ட அளவு கூட நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கல. அந்த அளவுக்கு நான் தப்பான பொண்ணுன்னு நீ நினைச்சிட்டீல. நம்ம லவ் பண்ணும்போது நான் எப்படி இருந்தேனோ அப்படி தானே இப்ப வரைக்கும் இருக்கேன். உனக்கு என் மேல இவ்ளோ சந்தேகம். இதுக்கப்புறம் நான் உன்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா கடைசியா நீ என்கிட்ட நடந்துக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தியே. என்னைக்குமே அத என்னால மறக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாலும் நீ அப்படி நடந்துக்கிட்டது தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இதுக்கோட முடிவு அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அது விவாகரத்தா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அந்த டாக்டர் அவர் வந்திருப்பாரு. இந்த பார்ட்டிக்கு வந்தவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரா, ஹீரோயின பார்த்து பேசுவாரு. அப்ப அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. அவரு பேசுற வரைக்கும் பேசிட்டு அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, "நீ ஏன் கவலைப்படுற? இதெல்லாம் பத்தி விட்டுரு. உனக்கு நான் டைம் குடுக்குறேன். எப்போ நீ சரியாவியோ, நான் இத்தன வருஷம் உனக்காக காத்திருந்துட்டேன். இன்னும் நீ எப்ப எவ்வளோ நாள் சொல்றியோ, அவ்வளோ நாள் வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இப்ப எனக்கு இருந்த வேலையும் இல்லாம போச்சுன்னு" சொல்லும்போது, "வேலைக்கு போணும்னு நீ ஆசைப்பட்டீன்னா, நான் அத அரேஞ்ச் பண்ணி குடுப்பேன். இல்லைனாலும் நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன். என்னோட குழந்தையா நினைச்சு அவர நான் வளர்ப்பேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ சொல்வாரு. அப்ப ஹீரோயின் வந்து, "எனக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. இன்னும் என் மனசு வந்து அந்த பக்குவத்துக்கு வரலன்னு" சொல்லும்போது, "எவ்வளோ நாள் ஆனாலும் நான் காத்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஃபங்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வேற ஒரு பக்கம் வந்திருக்கும். வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு எப்படியாவது நம்ம அந்த சம்மதத்த வாங்கிடணும் கல்யாணம் பண்ண நினைக்கும்போது, ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து பேசுறதுக்கு சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப எல்லா விஷயமும் வெளிய தெரிஞ்சிருச்சு. அப்ப ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால ஹீரோயினுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்பவும் வந்து அந்த வேலைக்கு வந்து அந்த டீன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு, "நீ வேலைக்கு வந்து சேர்ந்துக்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு விவாகரத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப நெனைப்பாங்க. அதனால ஹீரோ வீட்டுக்கு போவாங்களா, ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், "நான் விவாகரத்த பத்தி பேச தான் வந்தேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, பேச்ச மாத்திட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோயின் பேசிட்டே தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அந்த ஆப்பிள் வந்து கீழ விழுந்துருமா, அவங்க கையில வச்சிருந்த ஆப்பிள். உடனே ஹீரோ போய் அத தாங்கி பிடிச்சிருவாரு. உடனே 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பசிக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லவும், "சரி வா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லவும், ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது ஹீரோயினுக்கு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாரு. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "எல்லா பொண்ணுங்ககிட்டயும் இவ்ளோ அன்பா தான் நடந்துப்பீங்களான்னு?" கேட்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "எல்லார்கிட்டயும் கிடையாது. உன்கிட்ட மட்டும் தான்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு இது எப்படி இருக்கும்னா, வந்து ஸ்டார்ட்டிங்ல அவங்க பார்த்தாங்கல்ல, ஹீரோ வந்து அந்த லேடிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தார்ல, இவங்கள பார்க்க வச்சுட்டு. அதெல்லாம் இவங்க மனசுக்கு வந்து வந்து போகும். அப்ப அவங்க நெனச்சுப்பாங்க, இது எல்லாமே இவன் போடுற ட்ராமா தான் அப்படின்ற மாரி மனசுல அவங்களுக்கு கோவமா வரும் ஹீரோ மேல. ஆனா ஹீரோ வந்துட்டு ஏதாவது பேசி சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. மொத்தத்துல இப்ப அவருக்கு வந்து ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்லன்னு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஹீரோயின எப்படியாவது அவர திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சுட்டு அவருக்கு ஊட்டி விடலாம் வர நெனைப்பாரா? ஆனா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்ற மாரி சாப்பிட்டுட்டு, உடனே இங்கேருந்து போகணும். அடுத்து நம்ம விவாகரத்த பத்தி தான் பேச வந்தேன். அத பத்தி முயற்சி பண்ணுங்க. நான் சைன் பண்ணி குடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு ஒண்ணுமே முடியாது. ஒரு மாரி கஷ்டப்படுவாரு. உடனே அவங்க ஹீரோயின் கோச்சிட்டு எந்திச்சு போயிடுவாங்களா? இப்ப அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுவாரு. "எனக்கு அவள நெனச்சு கவலையா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். அவ மேல எந்த தப்புமே இல்ல. நான் தான் அவ மேல தேவையில்லாத பழியெல்லாம் போட்டுட்டேன்னு" சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. உடனே அவர் அதாவது அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, நீ வந்துட்டு இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அவ ஒண்ணும் ஒர்த்தியான பொண்ணுலாம் கிடையாதுடா" அப்படின்னு ஹீரோ ஒரு மாரி முறைப்பாரு. உடனே அவர் என்ன சொல்வாரு, "நான் அப்படி சொல்ல வரல. அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப தான் நீ ஃபியான்சின்னு வேற ஒரு பொண்ண வச்சிருக்கீல, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. முடிஞ்ச வாழ்க்கை முடிஞ்சதாவே இருக்கட்டும். உனக்கு ஏதோ அதில நீ ஒரு சந்தேகம் பட்டிருந்தா அது இப்ப தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஒரு மாரி யோசனையிலே உட்கார்ந்திருப்பாரு. ஏன்னா ஹீரோயின அவளால
அவரால மறக்கவே முடியல. அப்படியே ஹீரோயினோட யோசனையாவே இருக்குமா, இந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துட்டு, அவர் மடியில உட்காந்துக்கிட்டும் கைய தொட்டு தொட்டு பார்த்து பேசிட்டே இருக்கும். உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னோட ப்ராப்பர்ட்டி நினைச்சுக்கிட்டியா? நீ பாட்டுக்கு வந்து உட்கார்ற, தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்க. இந்த மாரிலாம் இனிமே என்கிட்ட பிஹேவ் பண்ணாத." அப்படின்ற மாரி கோவமா பேசுவாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப ஹீரோ என்ன நம்மள வெறுக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும், ஹீரோயின பார்த்து பேசுறோம்னு சொல்லிட்டு நினைக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட ஒரு மீட்டிங்க போட்டு, "நான் இதுவரைக்கும் எவ்வளோ தப்பா பேசிட்டேன், எவ்வளோ தப்பா நடந்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. திடீர்னு என்ன இவ்ளோ மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கே புரியல. நான் வந்து சாதாரணமா யோசிச்சு பார்க்கும்போது நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன மன்னிக்காட்டி கூட நீ வந்து ஹீரோ வந்து நீ மன்னிக்கணும். அவன் தெரியாம தானே பண்ணிட்டான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் எதுவுமே பேசாம எந்திரிச்சு போயிடுவாங்க. டக்குனு இது என்ன பண்ணும், கீழ விழுந்த மாரி நடிக்க ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "நான் உன்ன தொடவும் இல்ல. எதுவுமே பண்ணல. எப்படி நீ கீழ விழுந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பதில் சொல்லாம என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு அங்க நிக்கவே பிடிக்காது. உடனே அவங்க அங்கிருந்து வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுவாங்களா, இது உடனே அவங்க போன உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு ஃபோன் போட்டு கேட்கும். "இப்ப இங்க நடந்த எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களும் ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப இதோட பிளான் என்னன்னா, இதுக்காக வந்துட்டு ஹீரோயின கெட்டவளா ஹீரோ கிட்ட காட்டணும். அதுக்காக ஹீரோயின் கால்ல விழுந்து நான் உனக்காக மன்னிப்பு கேட்டேன். அவ மன்னிக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு வந்துட்டு இவங்க மேல திரும்ப காதல் வந்துரும்ல. அப்ப கல்யாணம் நடந்துரும். ஹீரோவ அவர் வெறுத்துருவாருன்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்ணிடும். இப்ப ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாது. மறுநாள் ஹீரோ ஒரு வேலை விஷயமா ஹீரோயின் வெளிய வருவாங்களா, அங்க பார்த்தோம்னா சுத்தி நிக்கிற 4, 5 கேர்ள்ஸ் வந்து நிப்பாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்வாங்க, இத ஃபியான்சி வந்து அது ஒரு மாடலிங்கா இருக்கும். அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு உன்கிட்ட கால்ல விழுந்து கேட்கிறா, அவள நீ எட்டி உதைக்கிற, அவள தள்ளி விடுற, அவள அடிக்கிற, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன நடக்குது அப்படின்னு. அப்பதான் வந்துட்டு எல்லாரும் இப்ப சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ பார்த்தியான்னு கூட ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோன் கால பேசிட்டு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆனா அத பார்க்கறதுக்குள்ள இந்த மாரிலாம் சுத்தி சுத்தி நடக்க ஆரம்பிச்சுரும். ஹீரோயின் சுதாரிக்கிறதுக்குள்ள ஆளாளுக்கு ஹீரோயின புடிச்சு தள்ளி விடுறதும், அடிக்கவும் ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு கட்டத்தில இப்ப ஹீரோ வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா அவகிட்ட நீங்க இந்த மாரி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு மாரி ஆயிடும். எல்லாரும் இங்கேருந்து போறீங்களா இல்லையான்னு மிரட்டி விட்டுருவாரு. உடனே எல்லாரும் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து அங்கருந்து தூக்கிக்கிட்டு அப்படியே மெதுவா வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் குடுப்பாரா, அப்ப அந்த டாக்டர் இருக்காரு அவர் தான் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரே போட்டியா இருக்கும். இந்த பாரு ஹீரோ கிட்ட திரும்ப ஹீரோயின் சேர்ந்துருவாளோன்னு இவர் நினைக்க, இவ வந்து ஹீரோயின் வந்துட்டு டாக்டர கல்யாணம் பண்ணிப்பாளோ, ஒரு வேள நம்மள ஏத்துக்க மாட்டாளோன்ற மாரி இவர் நினைப்பாரு. 2 பேரும் இதே மாரி மாறி மாறி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு தான் இப்ப பெரிய தலைவலியா இருக்கும். என்ன பண்ணுவாரு, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அத போய் மீட் பண்ணணும்னு நினைப்பாரு. எதுக்காகன்னா, இந்த வேலைலாம் அதுதான் பார்த்துருக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். போய் கேட்பாரு, "நீ தானே அந்த வேலையெல்லாம் பார்த்தானோன்னு" ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ நான் கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்லும்போது, "நான் உன் மேல வச்சிருந்த லவ்னால தான் அந்த மாரி பண்ணிட்டேன். நான் வேணும்னே அந்த மாரி பண்ணல. என்ன மன்னிச்சிரு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன பண்ணியோ அந்த வேலைய நீயே சரி பண்ற. இல்லன்னா உன்ன அவ்வளோதான்" அப்படின்னு மிரட்டவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "நான் அதெல்லாம் சரி பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி அவர்கிட்ட சொல்லிடும். ஆனா இதுக்கு வந்து ஹீரோயின் மேல செம்ம கோவம் வந்துரும். ஹீரோ ஏன் இந்த அளவுக்கு அவன் மேல போயிட்டே இருக்கான்? இது இப்படியே போனா நல்லது கிடையாது அப்படின்ற மாரி அது யோசிக்கும். இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து பேசிட்டே இருப்பாரு. அவர் வீட்ல கொஞ்சம் தங்க வச்சிருப்பாரு. ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துட்டே இருப்பாரா. ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்ன்னா, "நான் உனக்கு வந்து 6 வருஷமா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்ப கூட குடுக்க மாட்டியான்னு" சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு வந்து அந்த மாரி எதுவுமே தோண மாட்டேங்குது. என்ன விட பெட்டரான பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ வெயிட் பண்ண சொல்லு. இன்னும் கூட எத்தன வருஷம் நாள் வெயிட் பண்ற. ஆனா உன்ன விட பெட்டரான ஒரு பொண்ணுன்ற மாரி பேசாத. என்னால அத தாங்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும். வெளிய யாரோ வந்திருக்க சத்தம் கேட்கும். உடனே ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீரோ அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் தான் பார்க்க போவாரா, ஹீரோ வந்திருப்பாரு. அவர் சத்தம் கேட்டோனே ஹீரோயின் வெளிய வந்துருவாங்க. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "நீ எதுக்கு இங்க தங்கியிருக்க? நீ நம்ம வீட்டுக்கு வா. நம்ம அங்க போலான்னு" சொல்லும்போது, ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "இப்ப நீ இங்க இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். அதுக்காக நான் உன்ட்ட எத்தன தடவ மன்னிப்பு கேட்கிறேன். நம்ம வீட்டுக்கு போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட, இவர் நான் பார்த்துக்கிறேன் இவர் சொல்ல, ஹீரோயின் 2 பேர் வீட்டுக்கும் போக விருப்பமே இல்ல. "நான் என் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்க கிளம்பிருவாங்க. அந்த குட்டி பையன வேற கூட்டிட்டு வந்திருப்பாங்களா, இப்ப அந்த பையன கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, விடாம ஹீரோயின பின்னாடியே தொடர்ந்து வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்வாரு, "நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா உன்ன விட்டு என்னால இருக்கவே முடியாது. 6 வருஷமா நான் உன்ன தானே நினைச்சிட்டு இருந்தேன். வேற கல்யாணம் நான் பண்ணிக்கவே இல்ல. திடீர்னு நான் வந்து பார்க்கும்போது நீ வேற ஒரு குழந்தையோட இருக்கும்போது என்ன அந்த மாரி சந்தேகப்பட்டுட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து, "அத நீ பேசி தீர்த்துருக்கணும். நம்ம 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணணும். அது எப்படி உனக்கு தோணாம போச்சு? என்னென்ன மாரி வார்த்தையெல்லாம் பேசிட்ட, என்ன மாரிலாம் நீ நடந்துக்கிட்ட, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அத நான் மன்னிக்கணும். உன்ன நான் மறக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. ஹீரோக்கா இப்போ ஒண்ணுமே புரியாது. ஏதாவது பண்ணி இவ மனச மாத்தணும்னு ஹீரோ ஒரு பக்கம் நெனைப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, இவ உயிரோட இருக்க வரைக்கும் ஹீரோ நம்மகிட்ட வரவே மாட்டான். இவ இல்லாட்டி மட்டும் தான் அவன் நம்மளுக்கு கிடைப்பான்னு நெனைக்கும். அதனால முகத்துல ஒரு மாஸ்க்க போட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பையன கூட்டிட்டு கிளம்புவாங்களா, அவங்கள கார்ல இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இத ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, காப்பாத்த வந்துருவாரு. அங்க தள்ளி விட்டு ஹீரோயின் தப்பிச்சுருவாங்க. ஹீரோக்கு அடிபட்டுரும். உடனே அந்த டாக்டர தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோனால தாங்கிக்கவே முடியாது. சுத்தி சுத்தி அவரே கவனிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப எப்படியாவது குணப்படுத்திடணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. அவரும் நான் குணப்படுத்துறேன்னு சொல்வாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தேறிக்கிட்டே வருமா, அந்த டைம் வந்துட்டு
இவர் என்ன நினைப்பாரு, ஹீரோயின் மேல கை போடலாம். அந்த டாக்டர் வருவார். அப்ப ஹீரோ கண்ணு முழிக்கிற மாரி போவாரா, உடனே ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவங்க கிட்ட போயிடுவாங்க. உடனே இந்த டாக்டருக்கு அச்சச்சோ! இப்பவும் திரும்பவும் அவங்க 2 பேரும் தான் சேர போறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிருவாரு. அதோட பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்த மாரி இருக்கும். டக்குனு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இப்போ ஓரளவு தேவல எனக்குன்னு" சொல்வாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "உனக்கு குணமானதுக்கு அப்புறம் நம்ம விவாகரத்த பத்தி பேசணும். சீக்கிரமா நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம லைஃப்ப பார்த்துட்டு போகணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ டக்குனு, "கொஞ்சம் தல வலிக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுருவாரு. ஹீரோயினுக்கு நல்லா புரியும். நல்லா நடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற மாரி புரியும். இருந்தாலும் நம்மளுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது இவர காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்டு டாக்டர் இருக்காரு. அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போய் சோகமா வருவாரு. அப்பதான் அந்த ஃபியான்சி பொண்ணு அவர பார்க்க வரும். "நீ யாருன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் அந்த அதாவது இப்ப நீ ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கல்ல, அவரோட ஃபியான்சி. அவள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லும்போது, இவருக்கு ஒண்ணுமே புரியாது. "இப்ப நீ நீ வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறது எனக்கு தெரியும். உனக்கு அவ வேணும்னா நான் சொல்றத செய்" அப்படின்ற மாரி இது சொல்லும். "என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி இவர் கேட்பாரு. அப்ப நம்ம 2 பேரும் தனியா போய் பேசணும்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட இது என்ன சொல்லும்னா, "நீ வந்துட்டு அவருக்கு நான் சொன்ன மாரி நீ செய்யணும்னு" சொல்லிட்டு ஒரு பக்கம் இது ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட போய் பேசுவாரு. ஹீரோயினுக்கு எப்படியாவது எல்லாத்தையும் புரிய வச்சு அவள திரும்ப சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "இந்த மருந்த வந்து அவனுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கணும். அவனுக்கு வந்து பழசு எல்லாமே மறந்து போயிரணும். அந்த மாரி நீ ஏதாவது பண்ணணுன்ற" மாரி சொல்லிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆமா, அப்படி நடந்தா மட்டும் தான் உனக்கு அவ கிடைப்பா, எனக்கு அவன் கிடைப்பான். இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கும் அது சரின்னு படும் அந்த நேரத்துல. உடனே என்ன பண்ணுவாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த மருந்த வாங்கி வச்சுப்பாரு. இதுக்கு இடையில ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட இவ்வளோ விஷயங்கள் சொல்வாரு. இந்த மாதிரி வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ, ஏத்துக்கோன்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு இப்ப எதுவுமே அவங்க மைண்ட்ல இல்லவே இல்ல. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஃபியான்சி பொண்ணு வேற அவருக்கு அந்த மருந்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குடுத்துட்டு நான் சொன்ன மாரி மட்டும் நீ முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் வாழ்க்கையும் வந்து செட்டில் ஆயிடும். அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இது யாருக்கும் வெளிய தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்ப அந்த டாக்டரும் ஒத்துப்பாரு. சரி ஓகே, நான் அவனுக்கு அந்த மருந்த குடுக்குறேன்னு வந்துருவாரு. இதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். இப்ப ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தேறி வந்துட்டே இருப்பாரு. இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ஹீரோவ பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மாரி சோகமாவே இருப்பாரு ஃப்ரெண்டு டாக்டரு. இன்னொரு பக்கம் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ கிட்ட ரூமுக்கு வந்துரும். "உன்ன ஏமாத்துறத நான் கூட ரொம்ப கஷ்டம்னு நெனச்சேன். இவ்ளோ ஈஸியா நடந்துருச்சு. இப்ப நீ கண்ணு முழிச்ச உடனே நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசிட்டே இருக்கும். திடீர்னு ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும். அப்படியே நடிக்க ஆரம்பிச்சுரும். "என்ன யாருன்னு தெரியுதா? நான் தான் உன்னோட ஒய்ஃப். நான் தான் உன்னோட ஒய்ஃப்" அப்படிலாம் சொல்லும். உடனே ஹீரோ, "நீ என்னோட ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இவ்வளோ நேரம் நீ என்னென்னலாம் பேசிட்டு இருந்தியோ, அது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவ்ளோ மோசமானவனா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுருவாரு. இது அப்படியே பயங்கரமா நடிக்கும். "இல்ல, இல்ல நான் உன் மேல உள்ள பிரியத்துல தான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். சாரின்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்டு டாக்டர் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணு மருந்து குடுத்தது, இந்த மாரி பண்ணது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, "ஒரு வேள நான் ஒத்துக்காம போயிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு, இவ வேற யார் மூலியமாவது இந்த மாரிலாம் செஞ்சிருப்பா. நான் டாக்டரா இருந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நெனச்சேன்ற" மாரி செய்வாரு. ஹீரோயினுக்கு இப்ப இவர் நினைக்கும்போது பெருமையா இருக்கும். இவர் நினைச்சிருந்தாருன்னா, அந்த மருந்த குடுத்துட்டு இவருக்கு எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டு, இவர் வந்து ஹீரோயின ஈஸியா கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த மாரி அவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனைப்பாரு. இந்த ஃபியான்சி பொண்ணா ஹீரோ கிட்ட வந்துட்டு அவ்ளோ இது பண்ணும். ஹீரோயின மொறச்சுக்கிட்டே இப்போ போலீஸ கூப்பிட்ட உடனே, போலீஸாலாம் அவங்கள இழுத்துட்டு போம்போது ஹீரோயின மொறச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். 2 பேருமே போட்டி போட ஆரம்பிச்சுருவாங்க ஹீரோயினுக்காக. அவங்க ரெஸ்டாரண்ட் போறோம், நான் பில்லு குடுக்குறேன்னுவாங்க. இங்க புக்கு படிக்க வந்தா தொல்ல பண்ணுவாங்க. எங்கேயுமே அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. சீக்கிரமாவே உங்க 2 பேர்ல யாரையோ ஒருத்தர நான் ஓகே பண்றேன். 2 பேர் வாழ்க்கையில நான் விளையாட விருப்பப்படலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஆஃபீஸ்ல லீவ் கிடைச்சிருக்கும். அந்த டாக்டர்ல லீவ் கிடைச்சிரும். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு வெட்டிங் லீவ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக அவங்க வெட்டிங் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. நம்ம 2 பேர்ல யார வேணா செலக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் இருக்குல்ல, அத போட்டுட்டு வந்து நிப்பாங்க. இப்ப அந்த ஃபோட்டோ எடுக்கிறவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "இதுவரைக்கும் கல்யாணத்துல 2 மாப்பிள்ளை இந்த மாரி சண்டை போட்டு நான் பார்த்துக்கிட்டதே இல்லன்னோனே" இவங்க 2 பேரும், "எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க ஃபோட்டோ எடுங்க" அப்படின்னு இவர் நிக்க, "எனக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எடுங்கன்னு" அவரு நிப்பாரு. ஹீரோயின் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப அதுல அவர் என்ன சொல்வாருன்னா, "உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணா காத்துக்கிட்டு இருப்பேன்" அப்படி இப்படின்னு இவர் சொல்வாரு. "நானும் உனக்காக எவ்வளோ நாள் வேணா காத்துட்டு இருப்பேன்னு" சொல்வாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கீழ உட்காந்துப்பாரு. மத்த ஆண்கள் மாரி, அதாவது உனக்கு அந்த மாரிலாம் இருக்கவே மாட்டேன். எப்பவுமே உன்னையும் நம்ம குழந்தைய நான் நல்லா பார்த்துப்பேன். உனக்காக நான் 6 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். இன்னும் எத்தன வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவேன். நீ முடிஞ்சா என்ன தேர்ந்தெடுத்தா நான் சந்தோஷமா என் வாழ்க்கைய குடுப்பேன்ற மாரி சொல்வாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அந்த குட்டி பையன் கையில அந்த பூங்கொத்து இருக்குமா, அத புடுங்கி அவர் கையில வச்சுப்பாரு. வச்சவரு பார்த்தோன்னா, "அண்ணா வரும்போதே ப்ரிப்பேர் ஆயி வந்துட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கையில அந்த பூங்கொத்து வச்சிருப்பாரா, அத வாங்கிட்டு அவரு கீழ உட்காந்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்கலாம். தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது. என்ன மன்னிச்சு நீ ஏத்துப்பியா அப்படின்னு கேட்டுட்டு அவரு ஒரு பக்கம் உட்காந்துப்பாரு. இப்ப ஹீரோயினுக்கு யாருக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிப்பாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட கைய நீட்டிருவாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்க போட்டு விட்டுருவாரு. அவ்வளோதான், ஹீரோ அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுவாரு. வந்துட்டு என்னதான் வந்து இவர ரிஜெக்ட் பண்ணாலும், அவங்களுக்கு மனசுல இப்ப எப்படி ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேரையும் பொண்ணு மாப்பிள்ளைய வச்சு நிக்க வச்சு எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் மனசு ஃபுல்லா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, "உன்ன நான் மனசார நேசிச்சேன். உன்ன காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மேல உனக்கு சந்தேகம்னா அத வெளிப்படையா கேட்டு தீர்த்துருக்கலாம். 4 பேர் முன்னாடி நீ அசிங்கப்படுத்திட்ட. அது என் மனசுல ரணமா மாறிடுச்சு. கடைசியா நீ நடந்துக்கிட்ட அந்த விஷயம் பணத்த தூக்கி என் முகத்துல எறியும்போது எனக்கு அவ்வளோ வேதனையா இருந்தது. நம்ம 2 பேரும் பிரியணும் அப்படிங்கிறத நான் விதின்னு தான் ஏத்துக்கிறேன்"
அப்படின்னு சொல்லிட்டு நான் இவரோட வாழ்றது தான் சரியான முடிவாக இருக்கும், நீ உனக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வாங்க.